வழக்கம் போல நம்ம மார்க்கெட் இன்னைக்கும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 115 புள்ளிக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கம்பெனிலாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் எல்லா கம்பெனி இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ரொம்ப நெகட்டிவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவர் ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். OFSS நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் சடனாக கீழே போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் வந்து ஆகிட்டாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டாக்டர் ரெட்டி NTPCயை பற்றிலாம் கேட்டதாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்தாலும் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 114 புள்ளி நெகட்டிவ்ல வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் மார்க்கெட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். 23,880 புள்ளியில் வந்து இருக்கு. எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 1% நெகட்டிவ். பேங்க் பேஸ் 0.92% நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 0.46% நெகட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ். கோல்டு 0.40% நெகட்டிவ். ஆட்டோ மட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. ஐடியும் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் வந்து ரிசல்ட் தரப்போறாங்க. பார்க்கலாம் அந்த ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. மிட் 150 0.84% நெகட்டிவ். மேக்ஸிமம் முன்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டே ஃபுல்லாக டவுனில் தான் வந்து இருந்தாங்க. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் SBI லைஃப் இருக்காங்க, பஜாஜ் ஆட்டோ, M&M, TCS, டாடா கன்சியூமர் வந்து இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் அதானி என்டர்பிரைசஸ், நெஸ்லே இந்தியா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அதானி ஸ்போர்ட்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸை பற்றி பார்த்தலாம். இவங்க ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 7% வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனி பற்றி பார்த்தரலாம். இந்த கம்பெனி ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ். வாரி எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனி சோலார் மேனுஃபேக்சரிங்கில், சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கில் கிட்டத்தட்ட 12 ஜிகாவாட்டு கெப்பாசிட்டி இவங்க ஒட்டந்து இருக்குது. இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி வச்சுக்கலாம். அதே மாதிரி வாரி எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கும் நிறைய எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியோட ஒரு சப்சிடரி தான் வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ். அதாவது இந்த கம்பெனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷனில் வந்து இருக்காங்க. ப்ளஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பவர் ஜெனரேட் பண்ணுறது எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜியில் இருந்தால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் சோலார் எனர்ஜியில் இருந்தால் இவங்க பவர் வந்து ஜெனரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறாங்க. இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பிளாக இவங்களோட பிஸ்னஸ் சொல்லணும் அப்படின்னா சோலார் EPC வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சோலார் பவர் பிளான்ட்டு டிசைன் பண்ணுறது, பில்டு பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ்ஸு இன்ஜினியரிங் ஒர்க்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கடுத்தது கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வந்து பார்க்கும்போது ரூஃப் டாப் சோலாரையும் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஊருக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சோலார் பேனல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஒர்க்கு இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஓனாக எந்த ஒரு சோலார் பிளான்ட் வந்து கிடையாது. ஆனால் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் அண்ட் சர்வீஸில் இருந்து இவங்க வந்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர், ரேபிட்டோட இருந்தாலும் அவங்களுக்குன்னு எந்த ஒரு காரும் கிடையாது. அதே மாதிரி தான் இவங்களும் சோலார் பவர் ஜெனரேஷனில் இருந்தாலும் இவங்களுக்கு எந்த ஒரு பிளான்ட்டும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த இவங்ககிட்ட காமிச்சிட்டா போதும், எங்களுக்கு வந்து பவர் பிளான்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை நம்மக்கிட்ட ஆல்ரெடி பவர் பிளான்ட் இருக்குது, சோலார் பவர் பிளான்ட் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி தாங்க அப்படின்னாலும் அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். நம்ம நாடு மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு பார்க்கும்போது எல்லா நாடுமே ரினியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து டேரிஃப் போட்டனால வாரி எனர்ஜிஸுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனிச்சு. ஆனால் வாரி எனர்ஜிஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த யூஎஸ் டேரிஃப்னால எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதுதான் வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ்க்கும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதனால தான் இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. இவங்க ரிசல்ட்டு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கொஞ்சம் கீழே போயிருக்கு. கரண்ட் பிரைஸ் 940 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 7.5% நெகட்டிவ். மார்க்கெட் கேப் 9,824 கோடியில் வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 19 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்க்கும்போது 30 வந்து இருக்குது. புக்கலே 90 ரூபா. ROC 85%, ROE 69%, ROIC 70%, OP வந்து பார்த்தீங்கன்னா 13% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 2099 வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 942 ரூபாய்க்கு தான் இருக்குது. PG ரேஷியோ 0.19 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.12.
ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 10ல் வந்து இருக்குது. இவங்களோட சிஏஜிஆர் வந்து எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் எடுத்து பார்த்தா கூட 142% வந்து சேல்ஸ் growth இருக்குது. ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 136% வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth 80%, ப்ராஃபிட் growth 76% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 71% வருஷம் 71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் சார்ட்டில் எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனி இப்போ தான் லிஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு பேரில் இருந்தது, இப்போ வந்து பேரை மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 9% நெகட்டிவ்ல தான் இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70%ல் வந்து இருக்குது. அடுத்தது இவங்களோட ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். ஜூன் 2026 இவங்களோட சேல்ஸ் 811 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 114 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் இவங்களோட சேல்ஸ் 1102 கோடியும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 157 கோடி வந்து கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் வந்து பார்க்கும்போது 603 கோடி சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் 87 கோடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது குவார்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கீழே போயிருக்கு, நெட் சேல்ஸ் வந்து கீழே போயிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட நெட் சேல்ஸும் அதிகமாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு லாபம் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இவங்களோட லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்கும். இதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. இருந்தாலும் இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் இந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சர் இவங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. OFSS அதாவது ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் ஐடி கம்பெனி. இந்த கம்பெனி தாங்க இப்போ லாஸ்ட் ஒரு மாதமாக நம்ம எடுத்து பார்த்தா கூட நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மற்ற ஐடி கம்பெனிலாம் கீழே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு கம்பெனி தான் கொஞ்சம் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு மாதமாக. இந்த கம்பெனி இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குறனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி வந்து பேங்கிங் சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சர்வீஸ் அண்ட் கன்சல்டன்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்களோட சாஃப்ட்வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை மார்ஜின் வந்து லைசன்ஸ் மார்ஜின் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் மற்றவங்களாம் அப்படி கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவரை நம்பி தான் வந்து இருக்காங்க. எந்த அளவுக்கு மற்ற ஐடி கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ரெவன்யூ அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த OFSSை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் பேஸ்டு இருக்கனால இவங்களுக்கு ஹை மார்ஜின் வந்து கிடைக்கிது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஏதாவது வந்து லைசன்ஸ் டீல் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா இவங்களோட ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமாகும். ஆனால் மற்ற ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து ஆகாது, ரொம்ப ஸ்டெடியாக ஸ்லோவாக தான் வந்து இருக்கும். அதேமாதிரி OFSSை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தான் ஹையர் பண்ணோம் அப்போல்லாம் வந்து அவசியம் கிடையாது. கொஞ்சம் பேர் இருந்தாவே அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த கன்சல்டன்சி சர்வீஸில் இருக்கக்கூடிய இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. OFSS வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. பேங்கிங் சாஃப்ட்வேர் தான் கொடுத்துட்டு இருக்கனால எப்பயுமே இந்த பேங்கிங் செக்டராக இருக்கும். அதனால இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். இன்றைக்கி காலையில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மறுபடியும் நேற்று இருந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. லாஸ்ட் 5 நாளில் கிட்டத்தட்ட 7% கீழே போயிருக்கு. 10,775 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மார்க்கெட் கேப்பு 93,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரியட் 27 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ROC 45%, ROE 32%, OPM 50%, ROIC வந்து 37% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அதுக்கடுத்து இன்டென்சிக் வேல்யூ 4872 இருக்குது. PG ரேஷியோ 2ல் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0. இவங்களோட CAGR நம்ம எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 6%, ப்ராஃபிட் growth 9% இருக்குது. ஆனால் லாஸ்ட் 3 வருஷத்தில் இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 12% ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4% வந்து இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான். அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஜூன் 2026 இவங்களோட சேல்ஸ் 3125 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 1416 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 642 கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் 842 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிருக்கு. பார்க்கலாங்க, மற்ற ஐடி கம்பெனிஸ் இதே மாதிரி ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வரட்டும், அதை பொறுத்து அந்த ஐடி செக்டரோட டைரக்ஷன் வந்து மாறும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது CPCL. இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் 920% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா குருடாயில் ரிஃபைனிங் கம்பெனியாக வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பெனியோட சப்சிடரி தான்.
குரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயலு, பெட்ரோலியம் கோக்கு, பெட்ரோகெமிக்கல், ஃபீட் ஸ்டாக்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலில் இருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் இருந்தால் நிறைய வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 92% இவங்களோட அந்த ப்ராடக்டை இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மற்றபடி இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. ஆனால் இவங்களோட ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது சைக்காலிக்கல் பிஸ்னஸாக இருக்கும். எப்போல்லாம் குரூட் ஆயிலோட ப்ரைஸு அதிகமாகுது இல்லை கம்மியாகுது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகும் கம்மியாகும். இவங்க டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 1260 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 18,000 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸ்டாக்கோட பீரிஷ் 6ல் இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரிஷ் பார்த்தீங்கன்னா 10ல் இருக்குது. புக் வேல்யூ 746 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 4.88%, ROCE 35%, ROE 32%, ROIC 27%, OPM 7.48% வந்திருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 2528 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.18 இருக்குது. பிஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.45 நெகட்டிவ்ல இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கும். ஆனால் டிவிடெண்ட் பே ரேஷியோ 29.8%. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அதில் 30 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக தராங்க. அப்படி 30 ரூபா தரும் போது டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5% இருக்குது. இன்னும் டிவிடெண்ட் பே ரேஷியோவை ஃபியூச்சரில் அதிகமாக்கும் போது இன்னும் டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது அதிகமாகும். டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.18 இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 1.68 இருக்குது. இப்போ டிவிடெண்ட் பார்க்கலாம். இவங்களோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு ஷேருக்கு 54 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 62 ரூபாய் ஒரு ஷேருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இந்த 2026ல். இந்த டிவிடெண்ட்னாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஹை அப்படிங்கிறது உடச்சிக்கிட்டு கொஞ்சமாக மேலே போயிட்டு தான் இருக்குது. பார்ப்போங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது டிப்ஸ் மியூசிக் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 12% பாசிட்டிவில் இருந்துச்சு. 702 ரூபாய்க்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு காரணம்னா இவங்க ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 21% பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இவங்களோட எபிட்டா கிட்டத்தட்ட 5.3% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதாவது போன வருஷம் எபிட்டா 56.6 கோடி இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 53.5 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. போன வருஷம் கிட்டத்தட்ட 64% இருந்தது. இப்போ 50% தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு கம்பெனியை வாங்கியிருப்போம். அந்த ஸ்டாக் என்ன பண்ணணும்னா சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன தான் சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகும். ஆனால் நம்ம ஒரு சில கம்பெனிலாம் வாங்கியிருக்க மாட்டோம். அவங்க ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இது நார்மல் தாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது டாக்டர் ரெட்டி. இந்த ஷேரை பற்றி கேட்டிருந்தாங்க. டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஸ்டாக் அப்போ மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறனால நிறைய பேர் இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டு ஒரு 10 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு கம்மியான ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருக்கு. இவங்க இப்போ பார்த்தோன்னா பாராமெட்ரிக்கல் பிஸ்னஸ் தான் இருக்காங்க. இப்போ யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நாங்கள் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனாலையும் இந்த செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த டாக்டரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. ஆனால் க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 1162 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷம் நம்ம பார்த்தா கூட இந்த கம்பெனி 7% தான் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்கு. 5 வருஷத்தில் 7% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரிட்டர்னு. என்னதான் இவங்க பார்மா பிஸ்னஸில் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்மாக்கும் கண்டிப்பாக யூஎஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான டேரிஃப் போடுறதா தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஏதாவது இன்னமும் அதிகமாக ஏதாவது போட்டாங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் இந்த செக்டரில் கூடிய ஸ்டாக்லாம் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்களோட மார்க்கெட் கேப் 97,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 30 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 33 இருக்குது. புக் வேல்யூ 454. டிவிடெண்ட் ஈல்டு 0.70%, ROC 13%, ROE 11%, ROIC 13%, ஓபிஎம் பார்க்கும்போது 15% இருக்குது. இவங்க பார்மா செக்டர் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே இப்படி தாங்க இருக்கும். இன்டென்சிக் வேல்யூ 958 இருக்குது. பிஜி ரேஷியோ பாருங்கள் நெகட்டிவில் இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.20 இருக்குது. அடுத்தது இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 2.57 இருக்குது. அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் எடுத்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 8%, ப்ராஃபிட் growth 7% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 5%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இதில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் ஒரு 0.5% கூட இன்க்ரீஸ் ஆகியிருக்காது போல். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோ க்ரோத்தில் இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% இருக்குது. ஆனால் டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. ஆனால் என்ன பண்ணுறது, கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி தான். ஆனால் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க லாஸ்ட் 10 வருஷமாக.
அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஜூன் 2026 சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8100 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டாக 436 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் 8572 கோடி சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 1410 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் 436 கோடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இதுவே போன குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 221 கோடி தான் நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்காங்க. அந்த ஓபிஎம் பர்சன்டேஜ் 5%லேருந்து 11% வந்து மாற்றிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த குவார்ட்டரில் இவங்க கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இம்ப்ரூவ் ஆவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் போன குவார்ட்டரை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. மேபி போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் இன்னும் 2% 3% அப்படின்ற மாதிரி ஓபிஎம் பர்சன்டேஜ் போயிருந்தால் அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இதுக்கு காரணம்னா நிறைய காம்படிஷன் வந்துட்டாங்க இவங்களுக்கு. அதான் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து ஹையில் வாங்கிட்டேன் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஹையில் வாங்கியிருந்தால் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தாவே வந்து போதும். அடுத்தது கைனஸ் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்க எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக வந்து இருக்காங்க. அதுவும் இந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசைனு, ப்ராசஸ் இன்ஜினியரிங், இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங், லைஃப் சைக்கிள் சப்போர்ட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், இண்டஸ்ட்ரியல், ஏர் ஸ்பேஸு, டிஃபென்ஸு, அவுட்டர் ஸ்பேஸு, நியூக்ளியர், மெடிக்கல், ரயில்வேஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துலேயும் இவங்க ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கெல்லாம் மிஷின் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் வந்து உள்ளார இருக்கும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். ஏன் அப்படின்னா இவங்களோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். ஆனால் இந்த கம்பெனிக்கு இப்போ ரீசெண்டாக என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இவங்க கைட்லைன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தாங்க. அதாவது நாங்கள் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிசல்ட் கொடுப்போம், அதாவது அதிகமான ப்ராஃபிட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ப்ராஃபிட்டை இவங்களால வந்து கொடுக்க முடியல. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் தொடர்ந்து கீழே போய்கிட்டே வந்து இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 3246 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 21782 கோடிக்கு மேலே வந்துருக்கு. ஸ்டாக்கோட பீரிஷ் 59 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீரிஷ் வந்து 31 இருக்குது. புக் வேல்யூ 708. ROC 13%, ROE 9% இருக்குது. ROIC 11%, OPM 15% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 2761 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்துருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.9 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பாருங்கள் 4.65 வந்து இருக்குது. இவங்களோட CAGR எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 3 வருஷத்தில் சேல்ஸ் growth 48%, ப்ராஃபிட் growth 57% வந்து இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி மட்டும் கொஞ்சம் 10% வந்து இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 வருஷத்தில் 22% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் தான் 43% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து இருக்குது. ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது. வருஷம் பார்க்க வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. ஆனால் இவங்க சொன்ன அந்த ப்ராஃபிட்டை இவங்களால் கொடுக்க முடியல. அது மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்குது. அதாவது இவங்க சொன்னதே இவங்களால் செயல்படுத்த முடியல அப்படின்ற ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்னால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிட்டு இருக்கு. அடுத்து இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்சம் பி ரேஷியோ கிட்டத்தட்ட 200க்கு மேலே போயிருக்கு 2024. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 60 பக்கத்தில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட லோ பி ரேஷியோவில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக இருப்போங்க. பார்க்கலாம், ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இருக்குது. இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது NTPC கிரீன் எனர்ஜி லிமிடெடு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஆனால் சோலார் எனர்ஜி அசட் இவங்ககிட்ட வந்து இருக்குது. அதனால் இவங்க வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேல் பண்ணி இவங்களுக்கான லாபத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சோலார் பவர் ஜெனரேஷனில் தான் இவங்க வந்து இருக்காங்க. அதுக்கடுத்தது இவங்ககிட்ட விண்டு பவர் ஜெனரேஷன் இவங்ககிட்ட இருக்குது. ஹைப்ரிட் ரினியூவல் ப்ராஜெக்ட்டும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சோலார் அண்டு விண்டு 2 பவர் ஜெனரேஷன் அண்டு செல்லிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பவரை வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க, அது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டும் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி பணம் வந்துட்டு இருக்குன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட்டை வந்து பில்டு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சி இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு லாங் டெர்மு ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுவாங்க 20லேருந்து 25 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு முன்ன சொன்ன மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. அதனால் இவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கரண்ட்டு தாங்க தயாரிக்கிறாங்க. எப்பயுமே கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்க போகிறோம். அதனால் கரண்ட்டுக்கான அந்த யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்து இருக்கும். என்ன ரிஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டால் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதிகமான அமௌண்ட் வந்து தேவைப்படும். ப்ராஜெக்ட் இவங்களுக்கு வந்து அதை எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணாங்கன்னா அதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 95 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்டானது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. மார்க்கெட் கேப் 81,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 134 இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெறும் 22 தான் இருக்குது. புக் வேல்யூ 22 ரூபா 50 பைசா. ROCE வெறும் 3%, ROE 2.79%, ROIC
3.48%, ஓபிஎம் 86% வந்து இருக்குது. இன்டென்சிக் விலை ரூ. 26 இருக்குது. பிஜி ரேஷியோ 2.96 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 1.67 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 4.28 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி ரேஷியோ 3க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறனால இது எல்லாமே இதே மாதிரி தாங்க இருக்கும். அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஜூன் 2026 இவங்களோட சேல்ஸ் 1107 கோடியாக, நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 305 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் வெறும் 197 கோடி தான் நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் 220 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்ட்டர் செக் பண்ணாலும் சரி, இல்லை இயர் அண்ட் இயர் செக் பண்ணாலும் சரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்ப்போங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. நாளைக்காவது பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.